ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சமீப காலமாக நம்ம சேனலை நீங்கள் பார்த்துட்டு வர்ற மாதிரியான அசிங்கமான அருவருப்பான காஜி வெறி பிடிச்ச படம். இந்த படத்தோட பேரு ஹிஸ் மதர்ஸ் ஹவுஸ். 1974 வெளியான ஒரு நார்வேயன் மொழி படம். இந்த படத்தை நீங்கள் எந்த சேனல்லையும் பார்த்துருக்க முடியாது, ஏன் நீங்கள் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட படங்களா தேடி பிடிச்சி நான் உங்களுக்காக போடுறேன். எனக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, அது போதும். இந்த மாதிரி ரேரான படங்களை நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. இந்த படத்துக்கு ஒன்லைனர் தேவையே இல்லை. ஆரம்ப காட்சியிலேயே இந்த படத்தோட மைய கருத்து என்னங்கிறத தெளிவா காமிச்சிருவாங்க. அதனால டைரக்டா நம்ம படத்தை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். படம் ஆரம்பிக்கிறதே நம்ம ஹீரோ பீட்டரோட ஃபேஸ்ல இருந்து ஆரம்பிக்குது. அப்படியே அவன் ஃபேஸ்ல இருந்து ஜூம் அவுட் ஆகி போனா நம்ம ஹீரோ எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கான். மற்ற ஸ்டூடெண்ட் எல்லாம் பரபரப்பா பரீட்சை எழுதிட்டு இருக்க நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாருங்க. அவன் ஆன்சர் ஷீட்ல ஒரு பொம்பளை படத்தை துணி இல்லாம வரைஞ்சிட்டு இருக்கிறான். அப்படியே கேமரா க்ளோஸ் அப்ல போய் காமிக்குது. பார்த்தா அங்கதாங்க பெரிய ஷாக்கே. அவன் துணி இல்லாம வரைஞ்சு வச்ச படம் அவன் அம்மாவோட படம். ஸோ இந்த படம் எதை பற்றினது அப்படிங்கிறத இப்போவே நீங்கள் ஒரு புரிதலுக்கு வந்திருப்பீங்க. கரெக்டு, அதே தான். இவனை பெத்த அம்மாவுக்கும் இவனுக்கும் நடுவில் நடக்கிற கசமுசா சம்பவங்கள் தான் இந்த படம். எழுதி கிழிச்சது போதும் பேப்பரை கொண்டா அப்படின்னு எக்ஸ்டர்னல் பேப்பரை வாங்கி வச்சுக்கிறாரு. வெளியே ஓடி வந்த பீட்டரு வேக வேகமாக அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்றான். சரி, கேர்ள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரான், அடுத்தது அவ கூட ஏதாவது அப்படி இப்படின்னு இருக்கும்னு நினச்சா அதுதான் இல்லை. இவங்க ரெண்டு பேரும் 3 வருஷமாக காதலிச்சுட்டு வராங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பீட்டரு நான் உன் கூட அப்படின்றான். எந்த காரணமும் இல்லாம அவளை பிரேக்கப் பண்ணிடுறான். இவங்க காதலுக்கு அடையாளமா மோதிரம் போட்டு விட்டுருப்பா. அந்த மோதிரத்தை கழட்டி அவ டேபிள்ல வைக்கவும், என்னாச்சு பீட்டர், ஏன் என்னை இப்ப பிரேக்கப் பண்ற அப்படின்னு காதலி கண்ணீர் மல்க கேட்கறா. ஆனா பீட்டர் வாயவே திறக்கலையே. அப்படியே அவன் முக ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னா முழுசா ஒரு முட்டைய வாயில வச்சவனாட்டா மூஞ்சி வச்சிருக்கிறான். அவன் நினப்பெல்லாம் தான் அவங்க அம்மா மேல இருக்கு. அதனாலதான் இந்த கடைசி பரீட்சை அதுவுமா அவன் கேர்ள் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணிடுறான். அவன் படிப்பு இன்னும் 1 வருஷம் இருக்கு. ஆனா என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்து அவன் துணிமணியெல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு யாருக்கிட்டமும் சொல்லாம கொள்ளாம ஒரு டாக்ஸி பிடிச்சி நேராக ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்குறான். ஆச்சா, அவன் ஏற வேண்டிய ட்ரெயின் வரவும் டிக்கெட்டை வாங்கிட்டு ட்ரெயின்குள்ள ஏறுறான். இவன் கம்பார்ட்மெண்ட் நம்பரை கண்டுபிடிச்சு வந்தா அங்க ஏற்கனவே இன்னொரு பொண்ணு உட்கார்ந்துருக்கா. அந்த பொண்ணு பேரு ஈவா. நல்ல மூக்கு மூலியமா லட்சணமா இருக்கிறா. நம்ம ஹீரோ தான் கலா ரசிகனாச்சே. அதனால இவனோட முதல் பார்வை போற போக்கே அந்த பெண்ணோட எடுப்பான அழகுகள் தான் இவன் கண்ணில் படுது. அவளவே கொஞ்ச நேரம் திங்கிற மாதிரி பார்த்துட்டு அவளுக்கு எதுக்கால போய் உட்கார்றான். அந்த பொண்ணு பெருசாக இவனை கண்டுக்கல. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பலான புக் எடுத்து வச்சு ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் பார்க்குறாவோ, மேட்ரு வெறியனாடா நீயே அப்படிங்கிற மாதிரி. ட்ரெயின் அங்கேருந்து கிளம்புது. 2 பேரும் பார்வையை பரிமாறிக்கிறாங்க. ஒரு சின்ன ஸ்மைலை பரிமாறிக்கிறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அவங்க பேசிக்கவே இல்லை. ஆனால் 2 பேர்த்துக்குள்ளேயுமே ஒரு இனம் புரியாத தவிப்பு. அவளுக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவனுக்கும் அவளை பிடிச்சிருக்கு. பழைய கேர்ள் ஃப்ரெண்டு கூட விட்டுட்டு வந்ததும் அவனுக்கு சௌரியமா போச்சு. விட்ட அன்னைக்கே அவனுக்கு வேற ஒன்று புதுசாக கிடைக்கிது பாருங்க. நம்மெல்லாம் நாக்க தொங்க போட்டு லோன்னு ரோடா அலைஞ்சாலும் ஒன்றும் கூட சிக்கல. இவனுக்கு பாருங்க எப்படி வந்து அமையுது. இப்படி அவங்க பார்வையிலேயே பேசிட்டு இருக்க அவங்க இறங்க வேண்டிய இடம் நெருங்குது. இன்னும் சில நிமிஷங்கள்ல 2 பேரும் அந்த ட்ரெயினை விட்டு இறங்கி ஆளுக்கு ஒரு திசைகளை போயிடுவாங்க. அதனால இப்பதான் அவன் பேச ஆரம்பிக்கிறான். 2 பேரும் பேச்சு கொடுக்கும்போது தான் தெரியுது இந்த ஈவாவும் நம்ம ஹீரோ பீட்டரும் 2 பேரும் இறங்க வேண்டிய இடம் ஒரே ஊரு. அதாவது பீட்டரோட சொந்த ஊருக்கு தான் அந்த ஈவாவும் வர்றா. அங்க இருக்கிற ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறா. இதை தெரிஞ்சுக்கிட்ட பீட்டருக்கு சௌரியமா போச்சு. ஸ்டேஷன் வரவும் ஈவா ஒரு டாக்ஸி பிடிச்சி அங்கிருந்து கிளம்புறா. டாக்ஸி கண்ணுல மறையிற வரைக்கும் இவனவே திரும்பி பார்த்தபடி போறா. அவளுக்கு இவனை அவ்வளவு பிடிச்சிருக்கு. முதல் சந்திப்பிலேயே அவன் முற்றும் துறந்துடுறா. நம்மால் மட்டும் என்ன விடுவானா? இவனும் அவ போன திசையவே பார்த்துட்டு இருக்கான். இந்த சமயத்துல தான் இவன் வீட்டில் காமிக்கிறாங்க. இவனோட அம்மா பையன் இன்னைக்கு வருவானே, எங்க இன்னும் காணோம் அப்படின்னு ரொம்ப தவிப்பா ஒரு தம் அடிச்சுட்டே வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருக்கா. நடந்து வந்திருந்தாலும் கூட இந்நேரம் வந்திருக்கலாமே, ஏன் இன்னும் பீட்டர் வரல அப்படின்னு அவளுக்கு ஒரே தவிப்பு. அடிக்கடி டோரவே பார்த்துட்டு இருக்கவோ கொஞ்ச நேரத்திலேயே பீட்டரும் வீட்டுக்கு வந்துடுறான். அவனை பார்த்ததும் அவங்க அம்மா ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறா. வாப்பா, நல்லா இருக்கியா? மத்தியானம் சாப்பிட்டையா? ஹாஸ்டல்ல சாப்பாடெல்லாம் சரியில்லையா என்ன? பாரு எப்படி மெலிஞ்சிட்ட. ஊர்ல இந்த அம்மா கையில சாப்பிட்ற வரைக்கும் கொழுக்கு முழுக்குன்னு இருந்த, இப்ப பாரு எப்படி ஆயிட்டேன்னு. சரி சரி, நீ போய் முகம் கழுவிட்டு சீக்கிரம் வா, நான் உனக்காக சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், நான் ட்ரெயின்லயே சாப்பிட்டேன், எனக்கு பசி இல்லை அப்படிங்கிறான். நான் உனக்கு அட்லீஸ்ட் முட்டையும் பாலுமாவது
கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இவன் என்ன பாம்பா முட்டையும் பாலும் ஊத்துறக்கு? சரி, ஓகே. நல்லா முட்டையை ஊற்றி பாலை கொண்டு வந்து வைக்கவும் சாப்பிட்ற பையனவே ஒரு பூரிப்போட அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவனோட பெட்ரூமுக்கு அவங்க அம்மா கூட்டிட்டு வரா. பெட்ரூம் எல்லாம் உனக்காக சுத்தம் பண்ணி வச்சிருக்க, நீ நிம்மதியாக படுத்து தூங்கு, காலையில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஆனால் அந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட துணி நிறையா ஒரு வார்ட்ரோப்ல அடுக்கி வச்சிருக்கு. அந்த வார்ட்ரோப் பக்கத்தில் வந்தவன் அவங்க அம்மாவோட ஸ்கார்ஃப் ஒன்று அதில் தொங்கிட்டு இருக்கா. அதை எடுத்து அப்படியே கண்ணை மூடி மோந்து பார்க்குறான். அவனுக்கு சின்ன வயசில் நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இந்த நாயிகை இப்போ இல்லை, சின்ன வயசுலேருந்தே தப்பான உறவில் ஈடுபட்டிருப்பாங்க போல இருக்கு. பார்க்கறக்கு வாடின ஆப்பிள் மாதிரி இருந்தாலும் இந்த அம்மாவும் லேசுப்பட்டவை இல்லை. இதெல்லாம் அப்படியே போக போக ரிவீல் ஆகும் பாருங்க. இவன் வாங்கிட்டு வந்த ஒரு மியூசிக் சீடியை அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறான். அவங்க அம்மாவும் அதை ப்ளே பண்ண அந்த பாட்டு இசைக்கு ஏற்ற மாதிரி இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி நடனம் ஆடுறாங்க. அவங்க ஆடுறதே அம்மா பையன் ஆடுற மாதிரி தெரியல. நல்லா அவங்க அம்மா இடுப்பை வளைச்சி ஒடிச்சு ரொம்ப க்ளோஸாக ஆடிட்டு இருக்கிறான். இப்படி ஆகுதா. அன்னைக்கு மத்தியானமாக சாப்பிட்டு போட்டு பீட்டர் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேம்மான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறான். ஆனால் எங்கே போகிறான்னு அவன் சொல்லலை. அம்மாவும் இப்போ எப்படி கேட்கறது அப்படின்னு அமைதியாக இருந்துடுறா. அதனால் நடந்து போகிற மகனை மாடி ஜன்னல்லேருந்து பார்த்தபடியே நின்றுட்டுருக்கா. தலைவன் எங்கே வந்திருப்பான்? எல்லாம் அந்த புதுக்குட்டி ஈவா அவளை பார்க்கறக்கு தான். 2 பேரும் பக்கத்திலே காலார் நடந்துட்டு திரும்பவும் அவன் ரூமுக்கு வராங்க. அப்புறம் என்ன, வந்த வேலையை ஆரம்பிக்கிறான். 2 பேர்த்துக்குள்ள அவ்வளோ ஒரு அந்நியோன்யம். அந்த பொண்ணு இவனை உண்மையிலேயே காதலிக்குது. ஆனால் இவன் தான் இந்த ரெட்டவால் குருவி மாதிரி, ஒரு வால் இவளுக்கு, இன்னொரு வால் அவங்க அம்மாவுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வித தடுமாற்றத்தோடையே இருக்கிறான். ஆனால் சிறப்பாக சம்பவம் பண்ணிடுறான். நடுராத்திரியில் தூங்கிட்டு இருந்தவன் எதுக்கோ எந்திரிக்கிறான். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஈவா எல்லாத்தையும் காட்டினபடி தூங்கிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே தம்பி விரைச்சிக்கிறாரு. அங்கே இருக்கிற ஒரு சேரில் போய் உட்காந்துட்டு இவன் பாட்டுக்கு கையடிக்க ஆரம்பிச்சிடுறான். இவனுக்கு என்னதான் வேணும்னு தெரியல. பக்கத்துலேயே பொண்ணு இருக்கு, அப்புறம் எதுக்கு இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு புரியல. சரி என்னவோ பண்ணி தொலைகிறான், விடுங்க. மறுநாள் காலையில் வீட்டுக்கு வர்றான். பையன் வரும்போது தான் அவங்க அம்மா நல்லா குளிச்சுட்டு கிழிச்சிட்டு தலையை சீவிட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வந்தவன் கொடுங்க நான் உங்களுக்கு சீவி விடுறேன், எவ்வளோ வருஷமாச்சு இப்படி நான் உங்களுக்கு சீவி விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு தலைவாரி விடுறான். அதுவும் ரொம்ப நெருக்கமாக அவங்களுக்கு பின்னாடி வந்து நின்றுட்டு தலைவாரி விடுறான். நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா, ஏன் அப்பா போனதுக்கு அப்புறம் நீங்கள் இன்னொரு ஆணை தேர்ந்தெடுக்கல அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சட்டுன்னு அவங்க அம்மா திரும்பி அவனை ஒரு பார்வை பார்ப்பா. அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோவும் வாய மூடிக்குவான். 2 பேர்த்தோட பார்வையும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. நீ இருக்கும்போது எனக்கு வேற ஆம்பளை எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி அவ பார்க்குறா. இவனும் நான் இருக்கிற உனக்கு அப்புறம் எதுக்கு வேற ஆம்பளை, ஏதோ வாய் தவறி கேட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அப்படி பார்வையை பரிமாறிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு நான் தனியாக படுக்கலை, உங்கள் கூடயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் தாராளமாக படுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. இவன் படுத்திருக்கானா அந்த ரூம்லேயே அவங்க அம்மா பையன் இருக்கிறான் அப்படிங்கிறதையும் கூட பொருட்படுத்தாமல் துணி மாத்திரா. அதையெல்லாம் படுத்துட்டு ஓரக்கண்ணால் பீட்டரும் பார்த்துட்டு தான் இருக்கிறான். அவங்க பழைய கதைகள் எல்லாம் பேசிக்கிறாங்க. அவன் சின்ன வயசில் எப்படி வளர்ந்தான், அவனை எப்படி இவங்க வளர்த்துனாங்க, அதுக்கப்புறம் எந்த இடத்துல இவங்க தடமாறுனாங்க அப்படின்னு ஏதேதோ பேசிக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் எனக்கு என் பையன் ஆண் துணையாக இருந்தால் போதும் அப்படின்னு முடிவெடுத்து தான் அந்த அம்மா வேற எந்த ஆண் கூடவும் உறவு வச்சுக்கல. நம்ம நினைக்கிற மாதிரி ஆதரவெல்லாம் கிடையாதுங்க. அதையும் தாண்டின ஒரு கேவலமான உறவு. அதுக்காகவே அவங்க அம்மா அவனை வச்சிருக்கிறா. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவன் வெளியூருக்கு படிக்கிறதுக்கு போகிறேன்னு சொன்னப்பவும் கூட வேண்டாம் இங்கேயே படின்னு அவனை ரொம்ப வற்புறுத்தி இருப்பா. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு தான் அவன் படிக்க போயிருப்பான். 2 வருஷம் கூட தாக்கு பிடிக்கல, ஓடி வந்துட்டான். படிப்பை பாதியில் விட்டுட்டு ஓடி வந்துட்டான். இப்படி இருக்கா. மறுநாள் ஈவாவை தேடி பீட்டர் அவன் ரூமுக்கு வர்றான். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்களா. அதனால் முற்றும் துறந்த முனிவர் ஆயிடுறாங்க. சரியான சம்பவம். அப்படியே எல்லாத்தையும் அப்பட்டமாக காமிச்சிருப்பான். நம்மளால ஏணியில் ஏறுற மாதிரி ஏறுன்னு ஏறுறான். இந்த காட்சியிலெல்லாம் ஈவா ரொம்ப அனுபவிச்சு பண்ணியிருப்பா. அவள் முகபாவமே நம்மளைய சோதிச்சு பார்த்துரும். அந்த அளவுக்கு அவள் உடன்பட்டு பண்ணியிருப்பா. அதுக்கப்புறமா இந்த விஷயத்த பீட்டரோட அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. அதனால் பீட்டர் என்ன சொல்கிறான்னா, நான் போய் முதல்ல இந்த விஷயத்த பக்குவமாக எங்கள் அம்மா கிட்ட சொல்லி கிளியரன்ஸ் வாங்கிடுறேன், மற்றதை அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதன்படி அம்மா ஒரு நல்ல மூடில் இருக்கிற சமயமாக பார்த்து ஹாயாக உட்காந்து தம் அடிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான், இந்த மாதிரி நான் ஈவான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோமா, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டதும் சட்டுன்னு சில வினாடிகள் அவங்க அம்மாவோட முகம் பயங்கரமாக மாறும். அதுக்கப்புறம் சுதாரிச்சுட்டு நார்மல் ஆயிடுவாங்க. என்ன திடீர்னு இந்த முடிவு, அம்மா நான் இருக்கிறேன் உனக்கு
அப்படி இருந்து உனக்கு வேற பொண்ணு கேட்குதா அப்படின்னு கேட்குறா. இல்லைம்மா, நாங்கள் 2 பேரும் லீகலாக கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தலான்ட்டு இருக்கோம், அதுதான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலான்னு அப்படின்னு இழுக்கிறான். என்னப்பா இழுக்கிற, நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அவ்வளவுதானே, இந்த அம்மா அதுக்கு தடையாக இருக்க மாட்டேன். சரி, அந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன? ஈவாவோ கீவாவோ, அவளையே நம்ம வீட்டுக்கு ஒரு நாளைக்கு கூட்டிட்டு வா, நான் அவ கூட பேசுகிறேன் என்ன அப்படின்னு தன்னோட ஏமாற்றத்தை மறைச்சு போலியா வெளியே சிரிச்சு பேசுகிறா. பீட்டருக்கும் செம சந்தோஷம், அம்மா கிட்ட பர்மிஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு. அதன்படியே ஈவாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றான். தடபுடலாம் அம்மா அவங்களுக்காக விருந்தெல்லாம் சமைச்சு வச்சிருக்கா. கிளவி ஒருவேளை அந்த பொண்ணுக்கு விஷத்தை வச்சாலும் வச்சிருவா, கொஞ்சம் பார்த்து தான் சாப்பிடணும் பாவாது. அப்படி ஒரு வில்லி இவ. எக்காரணத்தை கொண்டும் தன் மகனை எந்த பொண்ணு கூட பங்கு போட்டுக்க தயாரா இல்லை, இவளே வச்சு அனுபவிக்கணும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வந்த ஈவா கிட்ட ரொம்ப கனிவா பேசுற அம்மாவும், அந்த ஈவாவும் இவங்க அம்மா இவ்வளவு ஜோவியலா இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இவ பேசுற ஒவ்வொரு விஷயமே பொடி வச்சு தான் பேசுறா. அதாவது ஈவாவுக்கு இன்டைரக்டா தனக்கும் தன் மகனுக்கும் தப்பான உறவு இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு இடமா சொல்லுவா. உதாரணமா, நாங்க 2 பேரும் ஒரே பெட்ல தான் படுப்போம், அவனுக்கு அங்க மச்சம் இருக்கும் பாரு, அதுவும் நைட்டு தூங்கும்போது அவன் கை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டான், சரியான குறும்பு பையன் அப்படின்னு இன்டைரக்டா அவகிட்ட பேசுறா. ஆனா அந்த ஈவாவுக்கு இந்த பொடி வச்சு பேசுறதெல்லாம் புரியல போல் இருக்கு. அவ அதை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறா. அவ நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டா அம்மாவுக்கும் மகனுக்கும் இப்படி ஒரு தப்பான உறவு இருக்குன்னு. அதனால எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிறா. அதே சமயத்துல வார்த்தைக்கு வார்த்தை ஈவாவை காலவாரியும் விடுவா. என்ன உனக்கு ரொம்ப சின்னதா இருக்கு, பின்னாடி எல்லாம் ஒண்ணுமே இல்லை, வேறு இடுப்புக்கு கீழே கால் தான் இருக்கும் போல இருக்கு, இன்னும் பெட்டரான அழகான பொண்ணா பார்த்து என் பையன் கல்யாணம் பண்ணுவான்னு நினைச்சேன் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றா. ஆனா ஈவா இப்பவும் இதெல்லாம் ஜோக்குன்னு தான் நினைச்சுக்கிறா. நிமிஷத்துக்கு நிமிஷம் அவங்க அம்மாவோட முகம் அப்படி மாறும், பயங்கர வில்லத்தனம் தெரியும் அவ முகத்துல. ஈவாவை கொண்டு போய் விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போய் அவன் ரூம்ல விட்டுட்டு மகன் திரும்பி வரும்போது அம்மாக்காரி ஆல்ரெடி படுத்தாச்சு. என்னைக்கும் இவ்வளோ சீக்கிரமாக படுக்க மாட்டா, இன்னைக்கு படுத்துட்டா. அவளுக்கு தான் மனசு சரியில்லையே. மகன் வந்து பார்க்கவும், என்னப்பா இப்போ தான் வந்தையா, ஏதாவது சாப்பிட்றியா, அம்மா உனக்கு பண்ணி கொடுக்கட்டுமா அப்படின்னு ரொம்ப கனிவாக கேட்குறா. மனசுக்குள்ளே அத்தனை ஆத்திரம் இருக்குது, ஆனால் அதை வெளி காமிச்சிக்கல. வேண்டாமா, எனக்கு பசி இல்லை அப்படின்னு பக்கத்தில் படுக்கவும், எனக்கு இந்த முதுகு ரொம்ப வலிக்குதுப்பா, காலையிலேருந்து இன்னைக்கு நிறையா வேலையா, கொஞ்சம் அமுத்தி விடு அப்படின்னு சொல்லிட்டு துணியை விலக்கி முழு முதுகையும் காமிக்கிறா. அவனும் முதுகை அமுத்தி விடுறான். அவனோட நினப்பும் தப்பாக தான் இருக்குது, அவங்க அம்மாவோட நினப்பும் தப்பாக தான் இருக்குது. ஆனால் தப்பாக எதுவும் நடக்கலை. காலையில் 2 பேரும் தூங்கி எழுந்திரிக்கிறாங்க. பையன் அப்படியே டயர்டாக பெட்லேயே கண்ணை முழிச்சு படுத்திருக்கான். எந்திரிச்சு உட்காந்த அம்மா பையன் முன்னாடியே அவள் துணி மாத்துறா. எல்லாமே அவனுக்கு தெரிகிறபடி சௌரியமாக உட்காந்துட்டு மாத்துறா. அதை பார்த்ததும் அவனோட எண்ணங்கள்லாம் வேற மாதிரி மாறுது. அவனோட ரியாக்ஷனை அவங்க அம்மா நோட் பண்ண தவறல. குறும்பா அவனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சிட்றா. இப்போ பையனோட முகத்தில் ஒரு விதமான குழப்பம் ஏற்படுது. அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட அவன் அம்மாவும் இன்னொரு வில்லத்தனம் பண்ணுறா பாருங்க. நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான கல்யாணத்துக்கு போக வேண்டியது இருக்கு, அநேகமாக காலையில் தான் வருவேன், நீ தனியாக படுக்க வேண்டாம், ஈவாவை வேணா வீட்டுக்கு கூப்பிட்டுக்குவேன் அப்படின்னு அவனுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு இவ பாட்டுக்கு காரில் கிளம்பி போக, பையனும் ஈவாவை வீட்டுக்கு கூப்பிடுறான். மம்மி வேற வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு 2 பேரும் வீடு முழுக்க ஓடி பிடிச்சி ஒவ்வொரு இடமா சம்பவம் பண்ணுறாங்க. 2 பேரும் நல்லா பண்ணியிருப்பாங்க. இப்போ அடுத்த காட்சியில் ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்த அம்மாவை காமிக்கிறாங்க. ஏதோ துணி தேய்ச்சிட்டு இருக்கிறா. பீட்டரு ஈவாவை ரூமில் கொண்டு போய் விடுறதுக்காக போயிருப்பான். சரியா அவன் வந்த சமயத்தில் அவங்க அம்மா அங்கிருந்து ஒரு உரையை எடுத்து காமிக்கிறா. நைட்டு பண்ணும்போது உரை போட்டிருந்துருப்பான் இல்லையா, அந்த உரையத்தான் அம்மா எடுத்து காமிக்கிறா. இது என்ன அப்படிங்கிற மாதிரி மகனுக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடம் ஆயிடுது. அப்படியே நெளியிறான். இது இருக்க வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி கொண்டு போய் குப்பைத்தொட்டியில் போட்டுட்டு என்ன நினைச்சான்னு தெரியாது ஓடி வந்து பையனை கட்டி பிடிச்சிக்கிறா. ஏன்னா இதுக்கு மேலே அவனை விட்டா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவா, அப்புறம் இவளுக்கு ஒரு துணை இல்லாமல் போயிடும். பொறுத்து பொறுத்து பார்த்தா 2 பேர்த்துக்குள்ள அப்படி இப்படின்னு கசமுசா ஆச்சுன்னா பையனுக்கு அவன் மேலே ஆசை குறைஞ்சிரும், திரும்பவும் தன்கிட்ட வந்துடுவான் அப்படின்னு தான் இந்த அம்மா பிளான் பண்ணி அவங்க 2 பேர்த்தையும் ஒன்றா இருக்க விட்டது. ஆனால் பையன் தன் கூட இருப்பானா இல்லை அவ கூட போயிடுவானா அப்படிங்கிறதே அந்த அம்மானால உறுதியாக சொல்ல முடியல. ஏன்னா நம்ம ஆள் இங்கேயும் கை வைக்கிறான் அங்கேயும் கை வைக்கிறான். அதனால தான் விட்டா ஒரு வேளை முழுசாக அங்கேயே போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வந்து அவங்ககிட்ட நடந்துக்கிறா. ஆனால் அம்மாவோட அணைப்புக்கு எந்த பதிலும் சொல்லாமல் பையன் அங்கேருந்து கிளம்பி நேராக ஈவாவோட ரூமுக்கு போகிறான். இவனை பார்த்ததும் ஈவா ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சிக்கிறா. என்ன மாப்பிள்ளைக்கு இப்போவே தேன் நிலவு ஆசை வந்துருச்சா, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, தாலி கட்டினதுக்கு
அதுக்கப்புறம் என்னை முழுசா எடுத்துக்கோ அப்படிங்கிறா. ஆனா நம்ம ஹீரோவோட முகத்துல டன் கணக்கான குழப்பம். அவனை கட்டி பிடிச்சிட்டு இருந்த ஈவாவை சட்டுன்னு தள்ளி விடுறான். எதுவுமே பேசிக்காம அங்கிருந்து ஓட்டம் எடுக்கிறான். ஈவாக்கே ஒன்றும் புரியல. என்னாச்சு இந்த பைத்தியக்காரனுக்கு? சம்பவம் பண்ணுவான்னு பார்த்தா இப்படி மராத்தான் மாதிரி ஓடுறானே அப்படின்னு ஒன்றும் புரியாம பார்த்தபடி நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவா பின்னங்கால் புடனில் அடிக்க அங்கிருந்து வேகமா வீட்டை நோக்கி ஓடி வர்றான். மூச்சிறைக்க வீட்டுக்குள்ள வரவும் அவனுக்காக காத்துட்டு இருந்த அம்மா ஓடி போய் அவனை வாரி அணைச்சுக்கிறா. அதுக்கப்புறம் ஒரு காட்சி வரும் பாருங்க, அதை சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பண்ணுவான். இனி நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், எனக்கு நீதான் பொண்டாட்டி அப்படின்னு சொல்றான். இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் எடுக்கப்பட்ட காலகட்டம் 1974. அந்த காலத்திலேயே எவ்வளவு ஒரு மோசமான கருத்தை முன் வச்சு படம் எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி கருத்துக்கள் கொண்ட படம் வெள்ளைக்காரங்களுக்கும் வெளிநாட்டுக்காரங்களுக்கும் வேணா பொருத்தமா இருக்கலாம். ஆனா நம்ம கலாச்சாரத்துக்கு இது சத்தியமா ஏற்புடையது இல்லை. மேல்நாட்டை பொறுத்த வரைக்கும் காமம்னு வந்துட்டா பெத்த தாயும் இல்லை, செத்த நாயும் இல்லை, எது கூட வேணாலும் உறவு வச்சுக்குவாங்க.